ஆமாங்க, நாம அவளை எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியில கொண்டு வந்து அவளை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க அண்ணி, பண்ணிடுவோம். இந்த மாதிரி காத்து கருப்பை ஓட்டி அதை அடக்கி நம்ம பொண்ணை காப்பாத்த ஒரு மலையாள மாந்திரிகர் இருக்காரு. அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துதான் ராசாத்திய காப்பாத்தணும். ஆனா இந்த விஷயம் ராசாத்திக்கு தெரியாம நடக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவியா இருக்கணும். இருக்கோம் அண்ணி, என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். ஆமா மரகதா, நமக்கு ராசாத்தி குணமாகணும். அந்த மாந்திரிகர் வந்தாருன்னா ராசாத்தி சரியாயிடுவா. ஆனா இந்த விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். தம்பி, மங்கைக்கு கூட தெரிய வேண்டாம். சரிங்க அண்ணி. இது மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்க பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயம் கெட்ட சக்திக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துரும். அப்புறம் நாம நினைச்ச காரியம் நடக்காம போயிடும். நான் யார்கிட்டையும் இத பத்தி சொல்ல மாட்டேன் நீ. நானும் சொல்ல மாட்டேன் மரகதா. நாம ஏதாவது பண்ணி ராசாத்தியை குணமாக்கணும். சரிங்க, நான் அவரை பார்த்து பேசி இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். சரிங்க அண்ணி, கூட்டு வாங்க. ஓம் மகாமாயே. அத்தை, இந்த ஆளாச்சு சரியான ஆளா இல்ல ராசாத்திட்ட அடி வாங்கி ஓடி போன அந்த சாமியார் மாதிரி ஒண்ணுத்துக்கும் ஆகாதவனா? கண்மணி, அவரை பார்த்த பிறகு உனக்கே தெரியும். பார்க்க தானே போறேன், வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. சொல்லுங்கம்மா. சாமிய பார்க்கணும். சாமி பூஜையில இருக்காரு, கேட்டு வந்து சொல்றேன். அத்தை, என்னத்த இதெல்லாம்? கண்மணி, சாமி கேரளாவுல பெரிய ஆளு. இவரை மீறி எதுவும் பண்ண முடியாது. இவர் கை காமிச்சாதான் எதுவும் நடக்கும். சாமி வர சொல்லிட்டாரு, வாங்கம்மா. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. உட்காருங்கம்மா. சொல்லுங்க. சாமி, எங்க வீட்ல ஒண்ணு வந்து குடி புகுந்திருக்கு. அதை விரட்டணும். அது உங்களால முடியுமா? சாமி, முடியுமானதானே கேட்டாங்க. ஒண்ணு முடியும்னு சொல்லுங்க, இல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு சிரிச்சா என்ன அர்த்தம்? என்ன நான் பொழுதுபோக்கா விளையாட்டா பண்ற இந்த விஷயத்த என்கிட்டயே கேக்குறீங்களே. நான் கை காமிச்சா எதுவுமே நடக்கும். இந்த பில்லி சூனியம், ஏவல், காத்து கருப்புன்னு எதிர் சக்தி எந்த ரூபத்துல வந்தாலும் அத அடிபணிய வச்சு அலற விட்டு வேடிக்கை பாப்பேன். சும்மா இல்ல, எதுவா இருந்தாலும் சுத்தி சுத்தி ஓட விடுவேன். நான் கால் வச்சா அந்த திசையில எந்த காத்து கருப்பும் இருக்காது. என்கிட்ட அடங்காத எந்த பேயும் இல்ல. எவ்வளவு ஆக்ரோஷமான பேயும் என்கிட்ட பெட்டி பாம்பா அடங்கிடும். சாமி, நான் நம்புறேன் சாமி. சாமி,
எனக்கு உங்களை பத்தி தெரியும். நல்ல விதமா தான் கேள்விப்பட்டிருக்கோம். உங்க வீட்ல யாருக்கு என்ன பிடிச்சிருக்கு? சாமி, எங்க வீட்ல இந்த மாதிரி எதுவும் அல்ல. ஆனா எங்க வீட்டு பொண்ணு ராசாத்தி உடம்புல எங்க வீட்டு குலதெய்வம் இருக்கு. அது எங்களை போட்டு பாடா படுத்துது சாமி. எங்களால எதுவும் பண்ண முடியல. நாங்க அந்த ராசாத்திக்கு ஏதோ கெடுதல் பண்ணிட்டோன்னு எங்களை கொலையா கொல்லுது. அத மட்டும் நீங்க ஓட்டணும் சாமி. எந்த குலதெய்வமா இருந்தா என்ன, சிறு தெய்வமா இருந்தால் என்ன, எல்லாம் எந்த பகவதி அம்மன் காலுக்கு கீழதான். பகவதி, இதெல்லாம் எனக்கு சின்ன விஷயம். நான் அங்க வந்து உடுக்க அடிச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அது என் இசைக்கு அடிமையாயிடும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. தலை தெறிக்க ஓட வர்றேன் பாருங்க. சரிங்க சாமி. ஆனா அத நீங்க இன்னைக்கு ராத்திரியே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கேவா? ஆமா சாமி. சரி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நல்லது சாமி. கண்மணி, சாமி காணிக்க அம்மன் பாதத்துல வச்சிடுங்க. போலாமா? சரிங்க சாமி, நாங்க வரோம். என்னங்க? என்னமாங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏன் ஒண்ணும் இல்லையே. இல்லங்க, ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அண்ணன் ஒரு பஞ்சாயத்து விஷயமா வெளியில போனாரு, இன்னும் காணவேன்னு பாத்துட்டு இருக்கேன். என்னங்க? இல்ல, ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க. மாமா வரலன்னா இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லுங்க, ஏதோ மறைக்கிறீங்க நீங்க. ஏய், உண்மையை தான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல மங்க. என்ன மங்கை? ஏதோ வெளியே எட்டி எட்டி பாத்துக்கிட்டு பதட்டமாவே இருக்காரு. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உண்மையாவே எதுவும் இல்லம்மா. இல்லங்க, என்னமோ இருக்கு. அதான் அவர் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாருல்ல. விடு மங்கை. ஓம் மகாமாயை, ஓம் ருத்ராயை நமஹ, ஓம் சாமுண்டீஸ்வரி நமஹ. தம்பி, அண்ணி, அவரு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பாக்குறேன். யாரு? இந்த ஒரு நிமிஷம், இந்த வந்துடுறேன். ஓம் சாந்தி.
शांति 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 ओम महामायै नमः ओम रुद्रायै नमः ओम चामुंडीश्वरी भगवतिये नमः ओम महामायै नमः ओम रुद्रायै नमः ओम चामुंडीश्वरी भगवतिये नमः ओम வாங்க சாமி. दिव्य मंगल வாங்க சாமி. உள்ள போலாம் நீ. உள்ள வாங்க சாமி. வாங்க. கூட்டிட்டு போங்க தம்பி. வாங்க சாமி. யாருங்க இவரு? மங்க நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. என்னதாங்க சொல்ல வரீங்க? எதுக்கு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாருன்னு கேட்டா பதட்டப்படாதன்னு சொல்றீங்க. அப்படி என்னதாங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? நல்ல விஷயம்தான் மங்கை. நல்ல விஷயம்னா என்கிட்ட சொல்ல ஏன் தயங்குறீங்க? மங்க ராசாத்தி திடீர்னு ஆக்ரோஷமாகறாளா? அவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்குதா? அதை விரட்டி அடிக்க தான் இவரை கூட்டு வந்திருக்கோம். அப்படியெல்லாம் அவ உடம்புல எதுவும் இல்லைங்க. உனக்கு தெரியாது மங்க. உங்ககிட்ட அவ உடம்புல கெட்ட சக்தி இருக்குன்னு யார் சொன்னாங்க? அண்ணி தான் சொன்னாங்க. அக்கா, உங்களுக்கு தெரியுமா அவ உடம்புல என்ன இருக்குன்னு? மங்கை, நீ நினைக்கிற மாதிரி அது நல்ல சக்தி எல்லாம் இல்ல. அவ உடம்புல தப்பானதுதான் இருக்கு. கண்மணி நேத்து நைட்டு மாடிக்கு போனப்போ நைட்டு 1 மணிக்கு ராசாத்தி தனியா நின்னுட்டு இருந்திருக்கா. அத பார்த்து இவ பயந்து போய் கீழே வந்து படுத்துக்கிட்டா. ம், இவ ஏன் நைட் 1 மணிக்கு மாடிக்கு போகணும்? நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ அலறல் சத்தமும் அழுக சத்தமும் கேட்டுச்சு. நான் அந்த சத்தம் வர திசையை நோக்கி போனேன். கடைசியில பார்த்தா அது மாடியில இருந்து தான் சத்தம் கேட்டிருக்கு. யார் அழுதுட்டு இருக்காங்கன்னு நான் கிட்ட போய் பார்த்தேன். அங்க போனாதான் தெரிஞ்சது ராசாத்தி தான் அழுதுட்டு இருந்தா. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு அது ராசாத்தி மாதிரியே இல்ல. ஒரு மாதிரி விகாரமா கத்திக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தா. நானும் அவகிட்ட போய் ராசாத்தி என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஆனா அவ திடீர்னு என்ன முறைச்சு பார்த்து பயங்கரமா சிரிச்சா. சிரிச்சுட்டு நான் ராசாத்தி இல்லைன்னு கத்துனா பாருங்க. ஐயோ, எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அவ உடம்புல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு. நான் உடனே பயந்து போய் கீழே ஓடி வந்து படுத்துட்டேன். இத பத்தி நம்ம கிட்ட கூட இவ சொல்லலையே. கண்மணி, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. என்ன மங்க நீ? அவ இவ்வளவு சொல்றா, நீ நம்ப மாட்டியா? ஐயோ, அவ உடம்புல கெட்ட சக்தி இல்லங்க, நல்ல சக்தி தான் இருக்கு. அதுவும் நம்ம குலதெய்வ சாமி தான் இருக்கு. மங்கை, உனக்கு புரிய மாட்டேங்குது. அவ உடம்புல கெட்ட சக்தி இருந்ததுனாலதான் அவளால பால் அபிஷேகம் பண்றதுக்கு அம்மன் பக்கத்துல போக முடியல. இல்லக்கா, நீங்க தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. மங்கை, எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர வேண்டாம். அவ உடம்புல சாமி இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு இவர் பார்த்து சொல்லட்டும். அவர் சொன்னதுக்கு அப்புறமா நாம நம்பலாம். அக்கா, அவருக்கு எதுவும் தெரியாது. அது அவருக்கு ஒண்ணும் புரியாது. நான் பார்த்திருக்கேன், நான் பேசியிருக்கேன். மங்கை, நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. நீ பேசாம அப்படி ஓரமா நில்லு. அவர் பார்த்து உண்மையை சொல்லுவார். வேணாங்க்கா, சொன்னா கேளுங்க, நீங்க தப்பு பண்றீங்க. மங்கை,
அவர் பெரிய சக்தி உள்ளவர். அவர் பண்ணாத பூஜையே இல்ல. அவ எதுனாலும் அவர் பார்த்து சொல்லட்டும். அக்கா, நான் இதுக்கு அனுமதிக்க மாட்டேன். மா கொஞ்சம் சாந்தமா இருக்கியா? நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருமாங்க. என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. இல்லங்க, நம்ம குலதெய்வ சக்தியை சோதிச்சு பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். மங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. நான் இப்ப இங்க பூஜை பண்ண போறேன். அதுக்கு இடைஞ்சலா யாரு இருந்தாலும் நான் அவங்க வாய கட்டிடுவேன். முதல்ல அந்த அம்மாவை அமைதியா இருக்க சொல்லுங்க. முதல்ல அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் கூட ராசாத்திய பாத்துக்கலாம். யாரும் பேசாம அமைதியா இருந்தாதான் நான் வந்த வேலைய சுலபமா முடிக்க முடியும். உங்களுக்கு அப்பதான் என்ன ஏதுன்னு உண்மை தெரிய வரும். சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மங்க ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. அவர் பூஜை பண்ணட்டும், அப்புறம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. நீ சொல்ற மாதிரி ராசாத்தி மேல சாமி இருக்குதா, இல்ல அண்ணி சொல்ற மாதிரி கெட்ட சக்தி இருக்குதான்னு அதுக்காவது பண்ணி பாப்போமே. இல்லங்க, எனக்கு நல்லா தெரியும் ராசாத்தி மேல இருக்கிறது சாமிதான். சரி, அது உனக்கு தெரியுது, அது எங்க யாருக்கும் தெரியல. எங்க திருப்திக்காக அந்த பூஜையை பண்ணுவோமே. நீ கொஞ்சம் அமைதியா இரு. சாமி, நீங்க ஆரம்பிங்க. எனக்கு ஒரு கலசம் கொண்டு வாங்க. மங்க, நீ இரு மங்கை, நான் போய் எடுத்துட்டு வரேன். எல்லாரும் கொஞ்சம் ஓரமா போங்க, நகர்ந்து நில்லுங்க. அந்த கெட்ட சக்தியை கொண்டு வந்து இந்த கலசத்துல அடைக்க போற. அதுவும் அந்த பொண்ணை இங்க வர வச்சு அந்த காரியத்தை நான் பண்றேன். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. என்னத்த அத்தை? கண்மணி, இப்ப உனக்கு தெரியும் இந்த சாமியை பத்தி. ஓம் பத்ராய நமஹ. ஓம் ருத்ராய நமஹ. ஓம் சாமுண்டீஸ்வரியே பகவதியே. ஓம் ஓம் மந்திராயை நமஹ. சாமுண்டீஸ்வரி. ஓம் ருத்ராயை நமஹ. ருத்ராயை நமஹ. வாஜாபீஸ்வரி பிரத்யக்ஷாய நமஹ. வாஜாபீஸ்வரி பிரத்யக்ஷாய நமஹ. ஓம்